ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நான் வானல் அடுப்பில் வச்சுட்டேன். வானல் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெயும் காஞ்சிடுச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய சைஸு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு 4-5 பூண்டு நான் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கத்திரிக்காய்க்கு நல்லா வதக்கியாச்சு. ஒரு சின்ன தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ கத்திரிக்காய் 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 5 கத்திரிக்காய் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகணும், அதனால். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கத்திரிக்காய் வேகணும், தண்ணி சுண்டி வரணும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு. காயும் நல்லா வெந்துடுச்சுங்க கத்திரிக்காய். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் கத்திரிக்காய். நான் ஒரு பவுலில் சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் பவுல்லையும் மாற்றி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெரைட்டி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.